2026 தேர்தலில் தலைவர்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. இந்த வருஷம் எப்படியும் என்னால் முடிஞ்ச பிளானெல்லாம் கொடுத்தாச்சு. உங்களுக்கு மக்களுக்கு இவ்வளோதான் நான் கொடுத்தாச்சுப்பேன். நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது யார் தலைவர் யார் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அமைச்சருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். எனக்கு அமைச்சர் பதவி கிடச்சினா மட்டும் கண்டிப்பாக நான் என்னோடய பிளானுக்கு முதல் தடவையாக உங்களுக்கு வேண்டி நான் நல்லது பிளானுக்கு உங்களுக்கு வேண்டி அமைச்சராட்டு வரதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணேன். நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் முதலமைச்சர்னு சொல்லிடுறேன். உண்மையாக தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் மக்களை மட்டுமே நம்பி இருந்திருக்கேன். இப்பவும் மக்களையும் நம்பிட்டு இருக்கேன். உங்கள் பேச்சை நான் ஒரு நாள் மீறலாம். அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு வேண்டி நீங்கள் எவ்வளோ என்னென்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாம் நீங்கள் கேட்டுருக்கலாம். எத்தனை தலைவர் மூலயமா நீங்கள் பேசியிருக்கலாம். நான் உங்களுக்கு பதில் கூட சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்தே ஆகும். இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த வருஷம் எப்படியாலும் நீங்கள் தான் நிப்பாட்டணும். அதாவது மக்கள் ஒரு கடையில் போய் பழம் வாங்கும் போதுல பழமோ ஒரு மிட்டாயோ வாங்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச பழம் தான் மிட்டாய் தான் வேணும்னு சொல்லி அவங்க வாங்கி தங்கும் போதுல அந்த ஒரு கடைக்காரன் நானாட்டு இருந்துட்டு எனக்கு சரியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு பயன் இன்னும் ஆரம்பிக்கலை எனக்கு. அதனால நீங்கள் முதல் அமைச்சர் அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான தலைவரை நீங்கள் கடையில் இருந்து இந்த ட்ரிப்பு என்ன நான் என்னை மிட்டாய் போடுறேன்னு சொல்லி எனக்கு வைக்கல. இதுதான் உண்மை. இந்த விஷயத்தில் அவன் கேட்டான்னாக்கி இவன் கேட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்காங்க. நான் இன்னும் வரவே இல்லை. இந்த வருஷம் எப்படியா நான் வந்தால் தான் எனக்கு சரி வரும். மக்கள் தான் எப்படியாலும் நம்ம கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது. நானாக தேடி போகக்கூடாது, நீங்களாக கொண்டு தந்தீங்கன்னா என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். இல்லாமல் எல்லாரும் அவரவர் விஷயத்தில் எல்லாரும் மறுபடியும் அவனை குறை சொல்லி கஷ்டப்படாதுங்க அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்கும். என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமாக பார்த்தாச்சு. நீங்களும் அதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதனால் இந்த வருஷம் எப்படியாலும் நம்ம ரெடி பண்ணி ஆகணும்.